ஈரோடு மாவட்டம் காவிரி ஆற்றில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் அது தொடர்பான சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகியிருக்கிறது. நண்பனை கொலை செய்துவிட்டு உடலை பைக்கில் வைத்துக் கொண்டு சாலை வழியாக சென்ற இளைஞர்கள், அது தொடர்பான அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். மேலும் அவர் வணக்கம். நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு ஈரோடு மாவட்ட போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள காவேரி பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன், வயது 23. இவர் தொடர்ந்து அந்த பகுதியைச் சார்ந்த சுமார் 2 நண்பர்களுடன் கடந்த 3 வருடங்களாக பழகி வருகின்றார். அதே சமயத்துல இவர்கள் 3 பேரும் இணைந்து நாள்தோறும் மது அருந்துவது வழக்கம். இந்த நிலையில கடந்த 11ஆம் தேதி இரவு பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளுக்குள் சென்ற 3 இளைஞர்களும் அங்கு அதிக அளவில் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அங்கு இருந்த 2 நண்பர்கள் மகேந்திரனை கத்தியால் சரமாரி தாக்கி அவரை கொண்டுள்ளனர். தொடர்ந்து அந்த சடலத்தை இவர்கள் 2 நபர்களும் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்துல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் புதுப்பாளையம் வழியாக சென்று நேரடியாக ஈரோடு நாமக்கல் மாவட்டத்தை இணைக்கின்ற பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் உள்ள தண்ணீரில் சடலத்தை தூக்கி வீசியிருக்கின்றனர். அதே சமயத்துல அடுத்த நாள் மறுநாள் காலையில வழக்கம் போல் காவிரி ஆற்றில மீன் பிடிப்பதற்காக சென்ற மீனவர்கள் சடலத்தை பார்த்து உடனடியாக கருங்கல்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த கருங்கல்பாளையம் போலீசார் உடனடியாக இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இளைஞர் எப்படி கொல்லப்பட்டார் என்கின்ற ஒரு விசாரணையில் ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இளைஞர் பள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கின்ற ஒரு அடர்ந்த காற்றுக்குள் சென்று அங்கு 3 இளைஞர்களும் மது அருந்தி இருக்கின்றனர். அப்போது ஏற்பட்ட தகராறின் காரணமாக தான் அந்த மகேந்திரன் என்ற இளைஞரை அவர்களுடைய நண்பர்களே கொலை செய்திருக்கிறார்கள் என ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்துல அந்த 2 பேரிலும் ஒரு நபர் ஏற்கனவே காவேரி ஆர்எஸ் பகுதியில் இருக்கின்ற ஒரு அரசு பள்ளியில காவலர் கொலை வழக்கில் தொடர்புடையவராக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து போலீசார் 2 நபர்களையும் தேடி வருகின்றனர். அதில் மற்றொரு நபர் நேற்றைய தினமே போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து 3 பேர் இணைந்து நண்பர்கள் மது அருந்துவதற்காக சென்ற பொழுது ஏற்பட்ட தகராறின் காரணமாக நண்பரையே மற்ற நண்பர்கள் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்ந்து இளைஞரின் சடலத்தை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் நேரடியாக இரவு நேரத்தில் சாலை வழியாக சென்று காவிரி ஆற்றில் வீசக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் என்பது தற்போதே வெளியாகி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.